Hi friends, welcome back to my channel. துறைப்பாக்கம்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல சேலுக்கு ரெடியா இருக்க 2 BHK அபார்ட்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கிறதுக்கு முன்னாடி brokerage ஃப்ரீ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி துறைப்பாக்கத்துல செக்ரட்டரியேட் காலனிக்கு உள்ளேயே லொகேட் ஆயிருக்கு. OMR ரோட்லயே இது ஒரு பிரைம் லொகேஷன் சொல்லலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த பில்டிங்ல தான் நம்ம பார்க்க வந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா G+2 கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ல இருக்கு. டோட்டலாவே மூணு வீடுகள் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. நம்ம பார்க்க வந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டோட பவுண்டரி ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கார்ஸ் ஈஸியா பார்க் பண்றதுக்கு செப்பரேட்டா கேட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. எல்லா அபார்ட்மெண்ட்டுக்குமே 3 ஃபேஸ் EB கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டோட பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். UDS பொறுத்தளவுல 466 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸ்டார் கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கும் மேல இருக்க மாதிரி பெருசாவே கட்டியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் லேண்டிங்ஸ் பொறுத்தளவுல கர்வ் ஸ்டெப்ஸ் இல்லாம பிளாட்டா கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான SS மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு ஃபோல்டபிள் கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்ல ஒரு அட்ராக்டிவான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் கொடுத்திருக்காங்க. இந்த ஹால்ல ஒரு பார்ட்டை நீங்க டைனிங் ஏரியாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாலோட வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோஸ் இருக்கு. இந்த ஹாலோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 14.1 into 17.1 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பார்த்திடலாம். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பெரிய சிங்க் இங்க இருக்கு. இந்த சைடுல கிச்சனுக்கு ஒரு பெரிய லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிச்சன் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ இங்க இருக்கு. கிச்சன்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பால்கனி இங்க இருக்கு. இங்கேயே வாஷிங் மெஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது இந்த பால்கனில இருந்து பார்க்கும்போது கிடைக்கிற வியூ தான். ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட கிளாசெட் பொறுத்தளவுல இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு. பாத்ரூம் வால்ஸ் ஃபுல்லாவே டைல்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடுல கிரில்லோட நல்ல வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்த்திடலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பொறுத்தளவுல 11.9 into 14.7 ஃபீட்டா இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்னே சொல்லலாம். இந்த பெட்ரூம்க்கு ஒரு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த லாஃப்ட்லயே இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் போட்டு ஆக்சஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கும். இந்த சைடுல வார்ட்ரோப்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே ஃபர்னிஷ் பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ரூம்க்கு அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிராண்டட் அண்ட் குவாலிட்டி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கும் நல்ல வென்டிலேஷன் இருக்கு. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சா ஒரு பால்கனி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த ரூம்லயும் வார்ட்ரோப்காக ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11 into 9.2 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க. இந்த ரூமை பொறுத்தளவுல ஒரு டபுள் காட் பெட் போட்டு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஸ்பேஷியஸா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட டெரஸை பார்க்கலாம். இந்த டெரஸ் ஃபுல்லாவே வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த டெரஸை பொறுத்தளவுல ஒரு பெர்ஃபெக்ட் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்டான பிளேஸா இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்ஸோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லக்ஸுரி ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷனா தான் இருக்கு. இந்த ஏரியால ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க அவைலபிளா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா சாய் ஹோம்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்க்கு இவங்க கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 6000 rupees பிளஸ் பார்க்கிங் EB மாதிரியான திங்ஸ்க்கு 4 lakhsம் டோட்டலா 64 lakhs கோட் பண்றாங்க. பட் இந்த மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா அண்டர் நெகோஷியபிள் தான். இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்க ரெண்டுக்கு விட்டா மினிமமா 15,000 rupees வரைக்கும் பர் மந்த் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த அபார்ட்மெண்ட்க்கு இவங்க கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மி அமௌண்ட்னே சொல்லலாம். ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சாய் ஹோம்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த அபார்ட்மெண்ட் ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ், சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு நீங்களே அந்த நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. துறைப்பாக்கம்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. brokerage ஃப்ரீ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ரீச் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.